ஹாய், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன், பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டர் ப்ளூ ஷேட், ராயல் ப்ளூ ஷேடில் சில்வர் மிக்சடாக வந்தால் இந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தி பார்டர்ஸ், சில்வர் ஜரி மிக்சடாக இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டர்ன். இந்த சில்வர் ஜரி மெஜாரிட்டியாக தெரிகிறதுனால ஃபுல்லாகவே சில்வர் கலரில் தான் சாரீ ஓவராலாக பார்க்குறதுக்கு தெரியுது. அந்த ப்ளூ ஷேட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. முந்தானி பார்த்தீங்கன்னா தெரியும், முந்தானிலையுமே சேம் சில்வர் ஜரி வச்சு ஒர்க் கொடுத்துருக்காங்க. பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டர்ன், முந்தானியில் வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன் இல்லை. அண்ட் இந்த சாரியோட ப்ளவுஸ் பீஸுமே சேம் இதே கலரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அது நெட் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ண போகிறோம். ஷார்ட் ஸ்லீவ் தான், பட் வந்து ரொம்ப ஷார்ட் இல்லை, ஒரு 7.5 inches இருக்கும் அந்த மாதிரி லென்த்தில். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் தான். செப்பரேட்டாக சின்ன சின்ன கொடி லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். சென்டர் லைன் மட்டும் ஹைட்டாக வந்துட்டு, அப்புறமா ஸ்லீவோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷார்ட்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சிம்பிளான ட்ராயிங் தான், ஒரு கொடி டிசைன் தான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு மிடில் கொஞ்சம் கேப் இருக்கும், அதுலேயுமே ஒவ்வொரு லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஒர்க் வர மாதிரி இருக்கும். அதை வந்து ட்ரா பண்ணுறதா இருந்தாலுமே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளார் போட போகிறோம். அந்த ஃப்ளாருக்கு வந்து சக்கரி யூஸ் பண்ணி தான் ஃப்ளார் போடுறேன், ஃப்ளார் சக்கரி. அண்ட் இது வந்து ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டில் இருக்கும். அந்த மாதிரி சில்வரும் கிடையாது, கோல்டும் கிடையாது. ஃப்ளார் சக்கரி பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட்டில் இருக்கும். ஏன்னா சாரீ பார்த்துருப்பீங்க சில்வர் ஷேடில் இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட சாரீக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கட் பீட்ஸ், சில்வர் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கொடி லைன்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன கர்வியர் போர்ஷன்ஸ் வரும்போது மட்டும் சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா நெட் கிளாத்தில் கொடுக்குறப்போ ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறமா லூஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா அந்த கர்வியர் போர்ஷன்லலாம் சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கொடி லைன் ஜாயின் பண்ணுறோம்ல, அதுலேயுமே அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போர்ஷனில் வந்து ரொம்ப கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொடி லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு ஃப்ளார் கொடுக்க போகிறோம். அந்த லைனில் கொடுக்குற ஃப்ளார் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் ரெடிமேட் ஃப்ளார் சீக்வன்ஸ் இருக்கும்ல, அந்த ஃப்ளாரு. சென்டரில் மட்டும் ஒரு ப்ளூ கலரில் சுகர் பீட் யூஸ் பண்ணி சிங்கிளாக வச்சு நாட் போட்டு எடுத்திருக்கேன். இந்த 2 ஃப்ளார்ஸும் தான் ஆல்டர்னேட்டாக அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கொடி லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மிடிலெலாம் சின்ன சின்ன லீவ்ஸு, குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் அதில் கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிசைனு. அந்த அது வந்து ஒரு மாதிரி ஒரு லாவெண்டர் ஷேடில் தான் ஓவராலாக டோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து நான் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் லைட் லாவெண்டர் ஷேடில். பிகாஸ் சாரீ வந்து அந்த ப்ளூ அண்ட் சில்வர் மிக்சடாக வரும்போது ஓவரால் பார்க்குறதுக்கு அந்த ஒரு லாவெண்டர் ஷேடில் தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளார் சீக்வன்ஸ், அப்புறமா ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் பீடு நம்பர் 4 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே அங்கங்கே ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கட் பீட்ஸ் வந்து ஸ்லைட்டாக ஸ்லாண்டிங்கில் வர மாதிரி கொடுத்துட்டு அதோட டிப்பில் வந்து குட்டி குட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாஸ்டிக் தான். இது வந்து இதுவுமே ஹாஃப் ஒயிட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நிறைய டிசைன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மிடில் சின்ன சின்ன கேப் இருக்குல்ல, அதிலலாம் சில்வர் கலர் சக்கரி, பிளெயின் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்தோம்ல அந்த 4 டிசைன்ஸும் தான் மேலேயுமே ரிப்பீட்டடாக வரும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிசைன் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். பட் நம்ம அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு மெட்டீரியல்ஸ் வந்து வெரைட்டியாக யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த அவுட்லுக் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. சேம் இதே மாதிரி எல்லா கொடி லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மிடில் இருக்கிற கேப்லலாம் நம்ம வந்து லைன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த வீக்கில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி
ரவுண்ட் பீட், சுகர் பீட், ஃப்ளார் சீக்வன்ஸ் வச்சு ஒரு 3 லைன் கொடுத்துட்டு அதிலிருந்து கண்டினியூவாக கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 6 to 7 பீட்ஸ் வச்சு அதுக்கப்புறமா மிடில் ஒரு சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி எல்லா லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஃபேன்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டர் ஷேட் ப்ளவுசஸ்லாம் இருக்குது. சேம் கலரில் தான் ஒர்க் பண்ணணும், பட் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். அவுட்லுக் சூப்பராக இருக்கும். பேக் நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீப் நெக்கில் லீவ் ஷேப் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்லீவ்ஸ்க்கு மேட்சிங்கான சேம் ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டி புட்டாஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும். அந்த கலர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷேட் வந்து லாவெண்டர் ஷேடில் தான் இருக்கும். ப்ளூ கலர் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டாமினேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ மைல்டாக அந்த லாவெண்டர் ஷேட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீட்டாக இருக்கும். சிம்பிளாக நீட்டாக ஒர்க் பண்ணணும் ஒரு ப்ளவுஸு அப்படி நினச்சிங்கன்னா இந்த டிசைன் மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் நீட்டாக யூனிக்காக கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான யூனிக்கான டிசைன்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.